ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 2ஓட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து வீடியோ லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம். Fist of flowing water, crushing rock. அப்பா பிறக்கிறாரு. குருவாச்சு. Offense and defense in perfect harmony. It is the same fighting style, but Bang's form is flawless. The victor is already clear. சைத்தமே தேவையில்ல போல, இவரே முடிச்சுவாரு போல. எப்படி போறேன் சட்டி அந்த மாதிரி பாரபட்சமே பாருங்க. ஏதோ விளையாடுற மாதிரி விளையாண்டுக்கிறாரு. ஐயா, நீங்க வளர்த்த பிள்ளையா? அது ஒரு விஷயம் மேல கோவம் இருக்கும்ல, எப்படி அந்த மாதிரி அவர் பண்றது. The old SOB doesn't usually just wail on an opponent like this. இந்த ஆளு எனக்கு மிருகமா தெரியுது. I'm blacking out. I'm about to die. அந்த ஏலியனை கூட இப்படி அடிக்கலையே. ஸ்டூடெண்ட் ஆகிட்டு பண்ணியாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. What is that? பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. Where did you pick it up? It's like you're a damn animal. அவரை ஃபாலோ பண்றோம். I'm not done. அந்த I'll grab him and carve out an advantage. No, you don't. பூச்சி இவரும். I took care of the monsters as I said I would. And now, your turn. Take out Garo. The wiping of இது the யாரு மிருகனே எனக்கு சொல்ல தெரியல. காருவாவை உயிரோட கொண்டு வரதுக்கு ஒரு டீம் அனுப்பியிருக்கோம். But we had no idea Demon Cyborg was such a strong adversary. அப்புறம் சில்வர் ஃபேங் வேற இருந்தாரு. அதனால காருவாவை அங்க இருந்து கொண்டு வர முடியல. வெறும் கையோட நான் திரும்பி போனேன்னா உரைச்சி என்னை கண்டிப்பா கொன்னுடுவாரு. இதுல இருந்து காருவாவை கண்டிப்பா உயிரோட திரும்ப கூட்டிட்டு வந்தே ஆகணும். ஆனா எப்படி கூட்டிட்டு வர்றது? ஒருவேளை நீ அவனா இருந்திருந்தன்னா இவ்வளவு அடிபட்டு உன்னால தெம்பா நிக்க முடியுமா? எனக்கு 60 வயசு கம்மியா இருந்திருந்தா இவனை மாதிரி பலசாலியா தான் இருந்திருப்பேன். அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்ச நேரம் தான். வா பேங், சீக்கிரம். பண்ற மாதிரி. ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து. Bang, you bastard. Attacking your former student when I'm already beaten all to hell. And worse, the other old fart is Bomb, master of Fist of Steel. Have they no shame? Ganging up on me like Yeah, this? yeah. Even if I put on a sob act and begged for my life, Demon Cyborg would never let me go. I don't see any other way out of this. The only thing I can do is kill all three of them. அவனே ஷாக்கா பாத்துங்கறான் மனுஷனா இவங்களான்னு. But that's impossible. I will repay you for every ounce of pain you gave to Chiranko. இவ்வளவு பிளட் போகுது, அடி வாங்குறான், ஒண்ணுமே நடக்காத மாதிரி எழுந்து நிக்கிறான். விஷமா இருக்கு உடம்புல இன்னும். நீயும் விளையாட வரல காரவா? காரவா வா வாயா. சரி. டண்டடா ஜஸ்டிஸ் மேன் வந்துட்டாரு. ஜஸ்டிஸ் கிட். பார்த்து விளையாடு. அது ரொம்ப வலிச்சிருக்கும். அப்பனா நீ மாஸ்டரா வந்து விளையாடு. என்னது? நல்லவங்களா கெட்டவங்களா? என்னோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதோ, இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தாலே கடுப்பா வருது. அவனோட பேர் என்னது? நீ இப்போ ஒரு மாஸ்டர், புரியுதா? ஆமா, அவனோட பேரு டச்சான். கிளாஸ்ல எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு, என்ன நடந்தது? காரவா எல்லார்கிட்டயும் சண்டை போடுறான். நாங்க எல்லாரும் விளையாடிட்டு இருந்தோம். திடீர்னு காருவாக்கு கோவம் வந்துருச்சு. என்னன்னு தெரியல, அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு என்னாச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சா? பாவம் டச்சான். நீ எதுக்காக அந்த சண்டை போட்ட? அது வெறும் ஹீரோ மான்ஸ்டர் கேம்லயே உனக்கு அவ்வளவு கோபம் வந்தது? தச்சான் எப்ப பார்த்தாலும் எது விளையாட்டு எது உண்மைன்னு உனக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாதா? தெரியாது. எப்ப பார்த்தாலும் நான் தான் மான்ஸ்டர். அப்புறம் கோவப்பட்டு முதல்ல அடிச்சது நீ பண்ண தப்ப எப்படி சரி பண்ண போற? மான்ஸ்டரா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல. டச்சன் தான் ஹீரோங்கிறதுனால எனக்கு பிடிக்காம போயிடுச்சா? இல்ல, அதுவும் கிடையாது. ஹீரோ மான்ஸ்டர் விளையாட்ட விளையாடும் போது ஏதோ ஒரு விஷயம் நியாயமா இல்லைன்னு தோணுச்சு. டிவியில வர்ற
ஹீரோஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் ஷோவா வச்சு விளையாடுற கேம் அது. பிடிச்ச கேரக்டர் எடுத்து விளையாட வேண்டியதுதான். டச்சன் தான் எங்க கிளாஸ்ல ரொம்ப ஃபேமஸ். ஆனா கிளாஸ்ல நான் எப்பவும் தனியா இருப்பேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. ஹீரோவா யாரு விளையாட போறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஜஸ்டிஸ் மேன் கிராஸ் ஷாப். எதுக்காக தள்ளி போன? அது வந்து வாங்கணுமா? காருவாவை ஒரு நிமிஷம் புடிங்க. கண்டிப்பா. இவங்க ஹீரோஸ் அடிச்சா வாங்கிட்டா ஆகணும். எந்த சீனும் கிடையாது. எப்பவும் நான் தான் தோத்து போகணும். கிளாஸ்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற ஒருத்தன் யாருக்குமே பிடிக்காத ஒருத்தனை போட்டு அடிக்கிறது தான் இங்க வழக்கமா போச்சு. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. தச்சான், என் கூட சண்டை போடு. எதை பத்தி பேசிட்டு இருக்க? என்னால இதுக்கப்புறம் மான்ஸ்டரா விளையாட முடியாது. இந்த சண்டையில நான் ஜெயிச்சிட்டேனா என்ன தனியா விட்டுருவேன். ப்ராமிஸ் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், கார்வாவை எல்லாரும் புடிங்க. நீ ஏமாத்துற. என்ன விட சொல்லு. நான் டச்சன் கூட தான் சண்டை போடணும். ஒன்னு வரமாட்டேன். அதேதான் இப்பயும் நடக்குது. நீ விளையாடும் போது கோவப்பட்டிருக்கான்னு மத்த பசங்க வந்து இங்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. டச்சனை எல்லாரும் பிடிக்கும்ன்றதுனால எல்லாரும் சேர்ந்து என்ன கெட்டவனாக்குறாங்க. இல்ல, நீயும் தான் தப்பு பண்ணிருக்க. அதனால எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேளு. என்ன எப்படி இருந்தாலும் கொல்ல தான் போறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தேவை. I'm gonna be killed simply because that's what everyone else wants. இது நியாயமே இல்ல. என்னால இத பொறுத்துக்க முடியாது. நினைச்சாலே கோபம் வருது. அவங்க இத புரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். I'm here to fight for underdogs everywhere. Good, evil, I reject them both. This is the end, Garo. That's where you're wrong. Nothing's ended. Oh, எப்பா. இதுல வெறுப்பட்டியா எரியுது. ஒரு மான்ஸ்டர். அவங்க ரெண்டு பேரோட கதையும் இங்க இருந்தே கொல்லணும்னு தாத்தா நினைக்கல. நீங்க எல்லாரும் தடுக்கறாரு. கார்வாவை நான் புடிச்சு வச்சிருக்கேன். மத்தவங்கள உங்களோட விட்டுறேன். ஸ்பைரல் இன்சினரேஷன் கேனன் சென்டிச்சோரு. ஓ ஜீவனா வந்துட்டான்டா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது என்ன உயிருள்ள பிராணியா என்ன? ஹீரோஸ் எல்லாரும் கீழே விழ போறாங்க. ஜெனரஸோட தாக்குதலை எதிர்த்து நின்னும் இதுக்கு ஒரு விரிசல் கூட ஏற்படல. இதுக்கு சைத்தமா தான் வரணும். பயங்கரமான எதிரிதான். சென்டிபேட் மாஸ்டர் சென்டிச்சோர் த்ரெட் லெவல் டிராகன். எதுக்கு தேவையில்லாம நடுவுல வந்தீங்க? என்னதான் உங்க பிளான்? வேற நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சென்டிச்சோர் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அவனோட பாதையில வர எல்லாருக்கும் ஒரு பேரழிவை காமிப்பான். இவனோட அழிக்கிற சக்தியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எப்பயும் போல அவங்க கதையை முடிக்காம விட்டுட்ட ஹீரோ ஹண்டர். ஒரு வேளை சாஞ்சிட்டாங்கன்னா அவங்க கதையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ மறுவேளை பார்க்கணும். கீழே கிடக்கிற ஹீரோஸ் எல்லாரும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பரவாயில்ல. சென்டிச்சோரோ இருக்கும்போது யாராலையும் உயிரோட தப்பிக்க முடியாது. You all can piss off, got it? அவங்கெல்லாம் ஏன் டார்கெட்? கொஞ்சம் பொறுமை, அசையாம இரு. என்ன கீழே விடு முட்டாள் பறவையே. என்ன இந்த மாதிரி கூட்டிட்டு போக விட மாட்டேன். நீ ஏன் இவ்வளவு அவனுக்கே சமாளிக்க தெரியும். அவன போறியா? ரெண்டு கிளாஸ் எஸ் ஹீரோஸோட கதையை முடிக்கிறதுனால இது எவ்வளவு பெரிய பொன்னான வாய்ப்பு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவங்க தான் இங்க முக்கிய எதிரி.
கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சண்டையெல்லாம் சரிசமமானவங்க கூட தான் போடணும். எங்களோட டைரக்டர் கைரோ சொன்னபடி சென்டிச்சோரோவை எதிர்த்து ஒரு சில பேரால தான் நிக்க முடியும். அதுல ஒருத்தவங்க அளவில்லாத சைக்கிக் பவரை வச்சிருக்க டெரிபிள் டோர்னடோ தான். அட்வான்ஸ்டு மிலிட்டரி டெக்னாலஜியை வச்சிருக்கிற மெட்டல் நைட் இருக்கிறதுலேயே பலசாலியான மனுஷன் கிங். சென்டிச்சோரோவை கிட்டத்தட்ட கொல்ல வந்த டாப் ரேங்க் ஹீரோ. நீங்களும் முட்டாள் தான் இப்பதான் தெரியும். பிளாஸ்டிக் எதிரா பழிய தீர்த்துக்கிறதுக்காக தான் சென்டிச்சோரோ மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு கூட வேலை பார்க்குது. நம்பர் 1 ஹீரோவை போர்க்காலத்துக்கு கூப்பிட்டு சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 2 கிளாஸ் எஸ் ஹீரோஸும் இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில்வர் ஃபேங் கிட்ட உண்மையிலே நிறைய திறமைகள் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கிற எதிரிங்க கிட்ட மட்டும்தான் வேலை செய்யும். டீமன் சைபாக்கோட திறமை உண்மையிலேயே சிறந்ததுதான். ஆனா அவனோட காம்பனன்ஸ் அவன்கிட்ட இருக்கும்போது மட்டும்தான். அவங்க இப்ப சாகிறத தவிர வேற எதையுமே பார்க்க போறது இல்ல. இங்க என்னவா அனலைஸ் பண்ணுங்க. புரிஞ்சது. இது அதிகம் படாது, ஒன்றா ஆகாது. மெட்டல் பேட்டையே பார்த்துட்டோம். வர்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ பவர் என் காரோட்டை யூஸ் பண்ணல பத்தியா? என்ன ஒரு அற்புதமான அடி. அதோட ஷெல் ரொம்ப கடினமா இருந்தது. இதுதான் திறமையோட உச்சக்கட்டம் போல இருக்கு. நல்லா அஃபெக்ட் ஆயிருக்கு. இத நாம எதிர்பார்த்திருக்கணும். சரிதான், ஆனா இந்த டெக்னிக்கை வச்சு நம்மளால ஒரு ஷாட் தான் அடிக்க முடியும். காப்பாத்தினதுக்கு நன்றி ஜெனோஸ். அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த அடியோட தாக்கம் மெல்ல மெல்ல அதோட உடம்புல பரவும். இப்போ அந்த மான்ஸ்டர் சுக்குநூறா நொறுங்க போகும். நம்ம வேலை ரெண்டு பேரும் பண்ணி வேஸ்ட். செகண்ட்ல இறங்கிற காமிச்சிட்டாங்க கண்ணில். என்னது இது? இதோட ஷெல் மட்டும் தான் டேமேஜ் ஆச்சா? நம்மளால அவ்வளவுதான் பண்ண முடிச்சதா? இத தோக்கடிக்க முடியலன்னா என்ன பண்றது? போயிடுச்சுன்னா எல்லாரும் செத்துருவாங்க. பாங், இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மான்ஸ்டரை நான் தடுக்க பாக்குறேன். நீங்க 2 பேரும் சிட்டிக்கு போங்க. ஜெனோஸ், நீ சொல்ற மாதிரி செய்ய முடியாது. உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா அவசரப்பட்டு முடிவு எடுக்காது. உன்ன மாதிரி ஒருத்தன் எதிர்காலத்துக்கு தேவை. ஜெனோஸ், அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாத. உண்மையாவே இதுதான் சரியான வழியா? என்ன இதை ஒத்துக்க முடியாது. இது தற்கொலைக்கு சமம். உன்னோட கேனன்ஸ் எல்லாம் அங்க வேலை செய்யாத. போறான். அடிக்கணும், வேற ஒன்னும் ஆகாது. மான்ஸ்டர் அசோசியேஷன்ல தான் இருக்காங்க. இந்த சண்டையை விட்டுட்டு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பிளேட் ரஷ். Fighting one of them is the same as fighting them all. கதையை முடிக்கிறேன் பாரு. இவங்க கூட சண்டை போடுறது அவசரமான முடிவுன்னா
என்ன ஆகுது? போச்சு, ரெண்டா வெட்டிட்டான். அப்ப இனிமே நான் சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லையா? சத்தியம். ஓ, புதுசுட்டு அதான் திரும்ப அட்டாச் ஆகுது, அதை மறந்துட்டோம். அவனை பத்தி வாய பழந்தா. டிராகன் ஏதோ நெருப்பு காக்கிற மாதிரி இது இங்கிருந்து பார்த்து உள்ள போயிட்டான். ஆமா இல்ல, இன்னும் இல்லை, இது சாஃப்டா தானே இருக்கு. மெட்டல் தானே உருக்க முடியாது. பயங்கர அப்டேட்டா இருக்கு. இவன் ஃபைட்டை பார்த்தா கண்ணு அவிஞ்சிடும் போல இருக்கு. இன்னும் ஃபுல்லா போய் பொசிக்கிட்டான். இப்பயாவது என்ன ஆச்சு? ஒண்ணுமே பண்ண முடியல. சிரிக்கிறாயா? வெளியும் அட்டாக் ஆகல, உள்ளேயும் அட்டாக் ஆகல. என்னால ஜெயிக்க முடியல. காப்பாற்ற முடியல. தம்பி, உன் மேல கை வச்சேன்னா தெரியும். திடீர்னு ரொம்ப அமைதியாயிட்ட ஹீரோ ஹண்டர். இந்த சண்டை இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. நான் என்னோட சக்தியை உபயோகிச்சு அவங்கள தோக்கடிக்கணும்னு நினைச்சேன். அப்படி நடந்திருந்தா அவங்கெல்லாம் என்னை பார்த்து ரொம்ப பயந்துருப்பாங்க. இது எதுவுமே நடக்கலன்னா நான் ஏன் ஹீரோ ஹண்டரா இருக்கணும்? அவங்க ஒன்ன பார்த்து பயப்படுதுமா? ஒன்ன பார்த்தா? இப்ப நீ இருக்கிற நிலைமையில எங்க அசோசியேஷனோட ஹீரோஸ்க்கு முன்னாலேயோ இல்ல சென்டிச்சோரோக்கு முன்னாலேயோ நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்போ அப்படி இருக்கலாம், ஆனா பொறுத்திருந்து பாரு. மாத்திருவாங்க போல. என்கிட்ட இருக்கிற குறைதான் என்ன? இன்னும் இது மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்களை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியாதா? இவங்க பண்றத நான் வேடிக்கை தான் பார்க்க முடியுமா? இது ஒரு பெரிய பிரச்சனை. அது சிட்டியை நோக்கி தான் நம்மளை துரத்துது. அங்க இருக்கிற மக்களை பத்தி கொஞ்சம் யோசி. இது வேறையா? இதுக்கு மேல போக முடியாது. அந்த பக்கம் மக்கள் தான். வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னோட முழு சக்தியை பயன்படுத்தி இவனை தாக்க போறேன். வந்திருக்கான்னு அர்த்தம். தைரியமாறு செண்டிச்சோரோ, சொல்றத கேளு விஷப்பூச்சி. உனக்கு அவன் பின்னாடி இருக்கிற தைரியத்துல பேசுற. அது கிங்கோட குரல் தானே? லாஸ்ட் அவன் சொன்னான். அங்க பாரு, குரல் கேட்ட இடத்தை நோக்கி திரும்பு. வாடா வாடா, கிட்ட வாடா. உன்னை ரொம்ப மோசமா போட்டு அடிச்சவன் அவன் கிட்ட அடிபட்டு ஞாபகம் இருக்கா? அந்த பிளாஸ்ட் தான் இப்ப இங்க வந்திருக்காரு. நீ மறுபடியும் அவர் கூட சண்டை போடணும்னா இங்க வா. என்னாச்சு, பயந்துட்டியா? நீ ஒரு கோழை. உனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா நீ வீட்டுக்கு போயிடு. உன்ன மாதிரி நம்பிக்கை இல்ல சொல்லுறேன். உனக்கு ஒரு பயம், எவ்வளவு பயம். அவன் சின்ன வேலை பார்த்தாலே வச்சா போயிடுவான்டா. ஆமா, அவரு செண்டிச்சோருவை எப்படி கோவப்படுத்தணும்ன்ற விஷயத்தை கேட்டுட்டு இருந்தாரு. செண்டிச்சோரோட நேருக்கு நேரா மோத தான் பிளான் பண்ணிருப்பாரு. இது சீக்ரெட்டா ஈகோ இருந்தா டச் பண்ண வருவானோ. பிளாஸ்ட் பத்தி அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதுக்கு அவரோட பதில் ஒரே ஒரு வார்த்தை,
எனக்கு புரிஞ்சுது. கிங் இன்ஜினோட சத்தமும் எனக்கு கேட்டது. கடைசியா நமக்கு தேவையானது அவனை இங்க வர வைக்கிறது தான். அப்புறம் இந்த சிட்டிக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கிறது. கண்டிப்பா இது நடக்கும். எங்கடா அவன்? ஓடு. உள்ள வரைக்கும் இழுமுதான் ரிட்டர்ன் வருவேன். பொசுங்கிச்சு. தெரிஞ்சிருக்கும்ல யார் பண்றாங்க. அடே ஜெனோஸ், அவன் இங்கதான் இருப்பான்னு நினைச்சேன். ஆமா, நல்ல வேளை இங்க வந்தோம். சைதாமா, உன்னை பார்த்தா ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இப்பதான் என்னோட மைண்ட் நல்லா தெளிவா இருக்கு. என்ன கேம்ல அத்தனை வாட்டி தோக்கடிச்சனால நான் மைண்ட்ல ஸ்ட்ரெஸ். அந்த பிரஷரை தான் எங்க போட்டு காமிச்சுக்கிறான். நினைக்கிறேன். மாஸ்டர் சைதாமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். கேளுப்பா. இன்னும் என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்குன்னு சொல்லுங்க. சக்தி தானே? இத சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒண்ணுமே சொல்லவே இல்லடா. என்னது இதெல்லாம்? சக்தி தான் பத்தல. நினைச்சனா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாத ஜெனோஸ். ஒருத்தனே தாங்கல இந்த உலகத்துக்கு. எல்லா சண்டையும் ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்க. சக்திக்கான சின்னமே இவருதான். கண்டிப்பா நான் இவரு மாதிரி தான் ஆகணும். நானும் கண்டிப்பா ஜெயிப்பேன். வீட்டுக்கு போவோமா? வீட்டு இதாங்க என் வீடு. எங்களுக்கு கார்வோ, மயக்கத்துல இருக்கியா? அப்போ அப்படியே தூங்கு. இந்த விஷம் ஃபுல்லா ஏறிச்சு. சீக்கிரமாவே நீ லார்டு உரோச்சிய சந்திப்ப. இந்த எபிசோடு வேற லெவலுங்க. கடைசி எபிசோடு வச்சு செஞ்சுட்டாங்க. ஃபுல் ஃபயர் தான். கண்ணு பொசுங்கி இருக்கும் போலகுது, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் எனக்கு என்னன்னா, தாத்தாவே கொண்டுருவார் போலகுதே வரத்துக்குள்ள அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா அடிக்கிற அடி அந்த மாதிரி அடி, ஒரு அடி இடி மாதிரி இருந்துனுக்குது. அதான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அடிச்சுன்னுக்கிறாங்க. எனக்கு என்னடா இது, நம்ம தாத்தா இது இறக்கமெல்லாம் வச்சுங்கிறாரு, வளர்த்த பாசம் கொஞ்சம் கூட இருக்காதான்னு தோணுச்சு. ஆனால் அவர் குழந்தைன்னு நினச்சி அடிக்கலான்றது ஃபைனல் தான் போஞ்சிச்சு. ஏன்னா ஜெனு வந்து பவர் எழுப்புறப்ப தடுத்தாரு. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி பதறினாரு, ஐயோ கொண்டு போகிறானோன்ட்டு. அப்போ தான் புரிஞ்சது, என் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த அடி கூட நீ வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி தான் போட்டு பவந்துக்கிறாரு. அவர் அப்பயும் மாற்ற தான் ட்ரை பண்ணுறாருன்றது அந்த இடத்துல புரிஞ்சது. ஃப்ளாஷ்பேக் பார்க்குறப்போ அவன் பக்கம் நியாயம் அதெல்லாம் புரியுது. பட் இந்த இடத்துல வளர்த்தவர் அந்த ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு. அவனுக்குள்ளே இது அந்த பிளாக் ஃபுல்லாக அவனை மறைச்சிச்சுன்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆள் உனக்கு பண்ணார்ல, அரவணைச்சார்ல, அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்றது அவருக்குள்ளே இருக்குது. பட் இவனுக்குள்ளே அது இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரியல அந்த இடத்துல. அவங்களையும் பீட் பண்ணோம், ப்ரூவ் பண்ணோன்றது தான் அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு. அவனுக்கு வந்து அவனை எதிர்த்து நின்னாலே நீங்கள் மாஸ்டர் தான் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. நீங்கள் ஹீரோவோ நல்லவரோ எதுவாக நீங்கள் வளர்த்தவரோ எதுவானா இருக்கட்டும், அப்போவோ என்னவா இருக்கட்டும். ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்குறப்போ அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுறப்போ அவங்க அப்பாவும் மாஸ்டராக தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் தெரியுது. ஏன்னா நீங்கள்லாம் அதுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. யார் இது எதிர்த்து சொன்னாலும் நல்லது சொன்னாலுமே அவன் கண்ணுக்கு அது என்ன என்னையே சொல்கிறீங்க, ஏன் நீங்கள்லாம் அதுக்கு வரமாட்டேன்றீங்க, அவனுக்கு மாஸ்டராக கன்வெர்ட் ஆகிடுது. அப்படி தான் தாத்தாவையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டு. அதனால தான் அவன் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே போனவனை வந்து மாற்றி வெளியே எடுத்துகிட்டு வர்றதுன்றது கஷ்டம்தான். ஆனால் அவன் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். என்னென்னா ப்ரூவ் பண்ணி, ஏன்னா இதுங்க இந்த மாஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறப்பையும் என் ஃபைட்டுகள் நீங்கள் ஏன்டா வரீங்க, உங்கள் ஹெல்ப் யாரா கேட்டதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பேச பேச கொஞ்சம் அமைதி ஆகிட்டான். மேபி அந்த விஷம் ஏற ஏற அந்த அமைதிக்கு வந்திருக்கானா என்னன்னு தெரில. பட் அவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றும் ஏற்றுக்கிற மாதிரி தெரில. ஆனால் கடைசி சீன் அப்போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா மயங்கிட்டான். இப்போ மயக்கத்தில் எடுத்துன்னு போகிறாங்கன்னா இவன் விருப்பமே இல்லாமல் இவனை மாற்றிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தோணுது. ஏன்னா இவன் உரைச்சி தான் இப்போ மீட் பண்ணான்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போகிறான். இவனுடைய டேலண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இவனையும் மீறி மாற்றிடுவாங்களோன்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அது தாத்தா அவங்க 2 பேருமே வேறு லெவலுங்க. எதிர்த்து ஃபைட் போட்டதில் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன்னா அது சைத்தாமா வந்தால் தான் சால்வ் ஆகும், பரவாயில்லையே வெடிச்சிச்சுன்னு நினச்சா அவன் எழுந்துலேருந்து திரும்ப வரான்.
எனக்கு ஒரு செகண்ட் இறங்கலாம் வந்துட்டு போகிறான். எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு ஃபைனல் இதெல்லாம் அந்த எலும்பு மட்டும் பார்க்குறதுக்கு. பார்த்தா திரும்ப வந்தவுடனே எனக்கு ஜெனோஸ் வந்து இன்னரில் போய் அட்டாக் பண்ணுறப்போ நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. ஆமாம்ல உள்ளே வெளியே தான் அந்த இது இருக்குது, உள்ளே எப்படி இருந்தாலும் சாப்பிட்டா தானே இருக்கும், முடிச்சிருவான்னு நினச்சி பார்த்தா அப்பயும் வரான். என்னடா அவன் அப்போ இதுக்கு சைத்தமாக தான் சரிவான்னு நினச்சேன். பார்த்தா ஐயா வராரு, கிங்கு வந்து நடிங்கன்னு பேசினுக்கிறாரு. ஒரு செகண்ட் ஒரு இது லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். எனக்கு என்னன்னா இப்பயும் தாத்தாங்க இப்போ ஜெனோஸ் தெரியும், தாத்தாங்க இப்பயும் என்ன நினைப்பாங்கன்னா கிங்கு வந்து இது நம்மளுக்கு ஈக்குவல் இல்லைன்ட்டு பார்த்தியா இப்பயும் சைத்தாமா வச்சு அடிக்க வச்சுக்கிறாரு தான் இவனுக்கு நான் அப்பயும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சுக்கிறேன். இவர் லெவலுக்கு அது இல்லை போல, அதனால தான் அவனை வச்சு அடிக்க வச்சுக்கிறாரு தான் அப்பயும் ஏற்றுப்பாங்கல்ல. எனக்கு இது எல்லாம் ஓகேங்க, இங்கே இருக்கிறவங்களாம் புரியல தெரியல, இங்கெல்லாம் மாஸ்டர்ஸ்ரா உங்களுக்கு கூடமாடா கிங்க தெரியல, என்ன எளவு தாண்டா அனலைஸ் பண்ணுறீங்க, இன்னத்தை தாண்டா வாட்ச் பண்ணுறீங்க, எங்களுக்கு தான் கண்ணு தெரியல கேமரா இல்லை என்னமோ ஒரு விட்டுரு, நீங்களாவது ஒழுங்காக வாட்ச் பண்ணுறீங்கடா, இன்னுமா நம்பினுக்கிறீங்கன்னா நீங்களும் அவ்வளோதாண்டா, உங்களுக்கும் மூளை கம்மியாக தாண்டா இருக்குது, இல்லை உரைச்சின்னு அது சேர் போட்டு அம்மா பெஸ் வேறு உக்காந்துக்கிறேன், என்னத்த நீலாம் வாட்ச் பண்ணுறேன்ற. ஆனால் ஜெனோஸோட அந்த விடாமுயற்சி எனக்கு பிடிச்சிருந்தது. அது பேக் போல தான் அதே தான். இப்போ எனக்கு அந்த சைக்கிள் தான் திரும்ப ஞாபகம் தெரியும், வின் பண்ண முடியாது பண்ணலனாலும் அவனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு சைத்தாமா அளவுக்கு வரணும், அதுதான் இந்த உலகத்தை காப்பாற்றும், அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம பவர்ன்றது அவனுக்கு அந்த தோணிகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணலான்றது தான் அந்த விஷயம், பேக் அடிக்கணுன்ற அந்த விஷயமே அவனுக்குள்ளே வரல. பட் அவனை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னை பீட் பண்ண, ஏன்னா எல்லாத்துலேயும் வாங்கிட்டே இருக்கான், திரும்ப திரும்ப தோத்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி அவனுமே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவானுன்னு எனக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எவ்வளோ அப்கிரேட் பண்ண வந்தாலும் அடி வாங்குறான், எவ்வளோ என்ன பண்ண வந்தாலும் உடஞ்சி கீழே தான் கிடக்குறான். இன்னொருத்தர் தான் வந்து லாஸ்ட்டில் அவனை தூக்கின்னு போகிற மாதிரி ஆகுது, இல்லை சைத்தாமா வர வேண்டியதாக இருக்குது. அது அவனுக்கும் ஒரு மாதிரி ஆகல அப்படின்னு ஒரு இடத்துலையாவது நான் கம்பீரமாக செஞ்சு முடிச்சிட்டேன், என் குரு வராமல் நானே முடிச்சிட்டேன்னு ப்ரூவ் பண்ணி பாருன்னு அவனும் நினைக்கிறான். ஆனால் அது நடக்க மாட்டேது. அவனை பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் சைத்தாமா வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி தான், இந்த ஹீரோவாக இருக்கிற எல்லாருக்கும். ஏன்னா அவங்களோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான், இதுக்கு மேலே அது தாண்டாது, இவ்வளோ தான் நம்மக்கிட்ட பவர் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே அது ஒத்துக்க மனசு இருக்காது. சைத்தாமா பார்க்கும்போது அவன் மட்டும் எல்லாத்தையும் வின் பண்ணுறான், அவனுக்கு மட்டும் எதுவுமே அவளை எல்லாத்தையும் முடிச்சிடுறான் அப்படின்னும் போது நம்ம மேலே நமக்கு ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். இல்லைனா வந்து நமக்கு பத்தலை இன்னும் தேடி தேடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கே போயிடுவாங்க எல்லாரும். ஸோ அப்படி பார்க்கும்போது சைத்தாமாவோட மற்றவங்க நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது அந்த விஷயத்தில். ஆனால் அவனுமே ட்ரெஸ்னால் தான் இங்கே வந்து நின்று இருக்கான், கேமில் தோத்துனேக்கிறான், அவன் தோக்கச்சினேக்கிறான்டா, அது தாண்டா எடுத்து வந்து பவர் ஆயிடுச்சு அப்படின்றான். இவன் நான் யோசிக்கிறேன், இவ்வளோ தூரம்லாம் கை வாங்கி அடிக்கவே மாட்டானே அவன், இவனுக்கு போய் இவ்வளோ ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா அந்த வெறுப்பு எடுத்து வந்து இங்கே காமிச்சுக்கிறேன். பொசிங்கிடுச்சு, எலும்பு கூட மிஞ்சலை, சாம்பலாக போச்சு. ஒரு வகையில் கிங்கு நல்லது தான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அகைன் நான் கௌரவ பற்றி யோசிக்கிறப்போ திரும்ப அதே சைல்டுஹுட் மெமரிக்குள்ளே தாங்க போகுது. இது சின்ன வயசில் நடந்திருக்கும். அதாவது ஒரு 4 பேர் சேர்ந்து ஹீரோக்கு நிற்கிறேன்னு சொல்லி ஒருத்தனை வந்து வில்லன் ஆக்கி அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. சின்ன வயசில் விளையாட்டாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயம், இது எனக்குமே நடந்துருக்கு. அந்த வில்லனாக இருக்கவன் தான் வாங்கணும், அவன் திருப்பி அடித்தாலும் அவங்க தான் ஜெயிச்சதான் ஃபைனலில் வந்து முடிவு ஆகணும், அவனை அதை ஏற்றுக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த விஷயம். அது எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டுச்சு. அது ஆமாம் இல்லை, இது எல்லாமே தப்பாக தானே இருக்குது. ஹீரோஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் அவனுங்களுமே பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இன்னொருத்தனை அடிக்க தான் பார்ப்பாங்க. அப்போ என்னடா நீ ஹீரோஸ் நல்லவன் வல்லவன்ற, நீயும் அதே மாஸ்டர் லெவலில் தான் நிற்கிற, உனக்கு எனக்கு இப்போ என்ன டிஃப்ரெண்ட்? நான் என் கருத்து நிற்கிறேன், நீ உன் கருத்து நிற்கிற, ஃபைட் போட்டால் 1-on-1 ஜெயிச்சமா யார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே வந்து நீ தான் கடைசியில் வின் பண்ணணும், நான் தோற்று தான் அவனை என் சைடு நியாயமே இருந்தாலும் அப்படின்றது தான் தப்பு. அதை தான் காரை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டான். அதுதான் இப்போ வந்து இப்படி நிற்குது. எனக்கு அந்த இடத்துல வெடிச்சிட்டாங்க. ஒரு செகண்ட் வந்து தாத்தாவே அலர்ட்டார், இவ்வளோ அடித்து விஷம் உடம்புல இருக்குது, 2 பேர் சேர்ந்து அந்த அடி அடிக்கிறாங்க. அப்போ கூட அந்த முட்டி கீழே படலை, எழுந்து நிற்கிறப்போ அப்படி இருந்தது. ஒரு மாதிரி எங்களுக்கே ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தான் அதெல்லாம். அவன் பார்த்து பாவமாக இருக்குது, அதே சமயம் வந்து ஒரு மாதிரி மகிழ்ச்சியாகவும் இருக்குது, அவனை பிடிக்கவும் ஆரம்பிக்குது. ஆனாலும் அந்த வழியில் போயிடாதா, இப்படியே இருந்தால் கூட எங்களுக்கு ஓகே, நீ இந்த மாதிரி வந்து ஹீரோஸ்கிட்ட வாங்கின்னு போய் எனக்கு பிரச்சனையே இல்லை, பட் அந்த சைடு போய் மாறிடாதான்றது தான். பட் அவனையும் மீறி நடக்குமோன்ற பயமாக இருக்குது. இல்லை, எனக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஃபேன்ஸ், இந்த அனிமி ஃபேன்ஸ் வச்சே சொல்லலாம். இப்போயும் நான் வந்து சைத்தாமா அது நிறைய வீடியோ பார்க்குறேன், இவங்க கூட யார் மோதனா வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்கள இவனை பீட் பண்ணுவாங்களா, அயன்மேன், அதுக்கு இதுக்குள்ளலாம் கம்பேரிஷன் போட்டு வச்சு நான் நிறைய அந்த மாதிரி எடிட் வீடியோ பார்த்தேன். இந்த ஆத்தர் அதை தான் உடைக்க நினைக்கிறாரு, அதை தான் காரோன்னு நினைக்கிறேன், திரும்ப இவங்க அதான் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன மாற்றத்தை கொண்டு வருது? காரோ கேரக்டர்னு யோசித்து பார்க்குறப்போ இது இல்லையேன்ட்டு அந்த இதுக்கு மாறணும் தான் ஆத்தர் எழுதுறாரு, திரும்ப இவங்க அதே தான் பண்ணுறாங்க. அப்போ இது என்னன்ட்டு வைக்கிறது, திரும்ப இந்த சைத்தாமா இதுதான் கண்ணுக்கு தெரியுதே தவிர அது தெரில, அந்த இதுவும் தெரில. ஹீரோஸ் இந்த வில்லன்றதுலாம் என்னடா இருக்குது, கருத்து என்ன இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர வில்லனாக போட்டு எல்லோரும் அடிக்கணும், இல்லை கம்பல்ஸ் பவர் யார் அப்படின்றத உடைக்கணும் தான் ஆத்தர் இந்த கதையை எழுதியிருக்காரு. அப்படிதான் எனக்கு ஃபீல். ஆனால் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இவர் நடக்கிறது ஆப்போசிட்டாக நடக்குது, திரும்ப அதே இதுக்குள்ளே போய் சிக்கிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த எடிட்லாம் வரப்போ எனக்கு அப்படி தான் ஃபீல்.
ஸோ நீங்கள் என்னதான் ஒருத்தர் வந்து இவங்க தான் பவர்ஃபுல், இல்லை இந்த அனிமி அந்த அனிமி கூட கம்பேர் பண்ணுறது, அந்த ஹீரோ கூட இந்த ஹீரோ கம்பேர் பண்ணுறது, வில்லன்ஸ் என்ன கம்பேர் பண்ணாலும் அப்பனுக்கு அப்போ இருந்துனே தான் இருப்பான். அதுதான் ஏதோ. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.